மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த மாரியப்பனின் உடல் அவரது சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஊரின் வடபுறத்தில் உள்ள மையானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படவிருக்கிறது. கொச்சியிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக அவரது உடலை தமிழக அரசு கொண்டு வந்த நிலையில் அவரது சொந்த ஊரான கோவில்பட்டி வானரமுட்டிக்கு வந்தடைந்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, என்னென்ன சடங்குகளுக்கு பின்னர் அவரது உடலானது தகனம் செய்யப்படவிருக்கிறது? லாவண்யா, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள வானரமுட்டி பகுதியை சார்ந்தவர் மாரியப்பன். 20 ஆண்டுகளாக அவர் குவைத்தில் பணியாற்றி வந்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பல்பொருள் அங்காடியில கம்ப்யூட்டர் பிரிவில் பணியாற்றி வந்ததாக தெரிகிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கோவில்பட்டி வானரமுட்டி பகுதியில அந்த சிவராத்திரி விழாவில் கலந்து கொள்வதற்காக வந்துவிட்டு சென்றிருக்கிறார். அவருக்கு இந்த மனைவியும் ஒரு மகன் ஒரு மகள் ஆகியோர் இருக்கிறார்கள். 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நிர்மலா என்ற மகளும், கவின் நிலவன் என்ற 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மகனும் இருக்கிறார்கள். இவர் கடந்த 2-3 தினங்களுக்கு முன்பு குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்புல கேஸ் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்துல உயிரிழந்திருக்கிறார். அவர் உடல் தமிழக இந்திய அரசால் குவைத்து அங்கிருந்து கொச்சி விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் அங்கிருந்து சாலை மாற்றமாக தமிழ்நாடு அரசு ஆம்புலன்ஸ் மாணவர் ஊர்தி மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கோவில்பட்டி அருகே இருக்கக்கூடிய அந்த வானரமுட்டி பகுதியை வந்தடைந்திருக்கிறது. அந்த பகுதியில ஊருக்கு நடுவே ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டிருக்கிறது. முழுமையாக அவர்கள் அந்த ஊர் பொதுமக்கள், அவருடைய உறவினர்கள், அரசு அலுவலர்கள், அரசியல் பிரமுகர்கள் என ஏராளமானோர் குடியிருக்கிறார்கள். அவர்கள் அஞ்சலி செலுத்தி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது. அவருடைய உடல் அந்த பெட்டியிலிருந்து அவர்கள் பார்ப்பதற்காக மூடி எடுக்கப்படுகிறது. அந்த பகுதி முழுமையாக அந்த பகுதியில் மக்கள், பொதுமக்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் குழுமியிருக்கிறார்கள். அந்த அவருடைய மகன் உள்ளிட்ட உறவினர்களுக்கு அவருடைய கண்ணீர் சிந்துவது கல் நெஞ்சையும் கரைய வைப்பதாக இருக்கிறது. இந்த சூழல்ல இவருடைய உடல் அப்படிங்கிறது அவர்களுடைய இறுதி அஞ்சலிக்கு பிறகாக ஒவ்வொரு வடபுறம் இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டு தகனம் செய்யப்பட மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஊரின் பெரிய வடபுறத்தில் இருக்கிறது. தேவையான அந்த சடங்குகள் செய்வதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது. அதன் பிறகாக தகனம் செய்யப்பட இருக்கிறது. தமிழக அரசின் சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வருவாய் அலுவலர் அஜய் சீனிவாசன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அதோடு கோவில்பட்டி நகராட்சி தலைவர் உள்ளிட்ட ஏராளமான அரசியல் பிரமுகர்கள், உறவினர்களை ஏராளமான கூடியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கிராமமே சுதந்திரமாக காட்சியளிக்கிறது. முழுமையாக அவர் ஏற்கனவே 3 மாதங்களுக்கு முன்பு வந்த நிலையில் ஏராளமானவர்கள் இந்த பகுதியை சேர்ந்த ஏராளமானவர்கள் அந்த கோவில்பட்டி வெளிநாடுகளில் பணியாற்றுகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் ராணுவம் மற்றும் காவல்துறையில் பணியாற்றுபவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையை உயிரிழந்த சம்பவம் அப்படிங்கிறது இந்த பகுதியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்னும் சிறு நேரத்தில் அவருடைய உடல் அருகில் இருக்கக்கூடிய அந்த மயானத்தை தகனம் செய்யப்பட இருக்கிறது. மாரியப்பனின் உடல் தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சிவமணி, இதே போல மற்றவர்களுடைய உடலானது எப்போது அவர்களது சொந்த ஊர்களுக்கு செல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு தமிழக அரசு தரப்புல? ஏற்கனவே தமிழக அரசு தான் இந்த கொச்சின் விமான நிலையத்துல அந்த உடல்களையும் தமிழக அரசு சார்பில் அவர்கள் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தை கேரளத்தை பகுதி அங்கிருந்து ஒரு சுமார் 150-200 கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிற அடிப்படையில் மாரியப்பனுடைய உடல் தற்போது வந்து இருக்கிறது. இதுபோல ராமநாதபுரம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் அவர்கள் தமிழக அரசின் அமரர் ஊர்தி மூலமாக கொண்டு செல்லப்பட இருக்கிறது. ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து மேலும் ஒரு 250-300 கிலோமீட்டர் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில நள்ளிரவை தாண்டி அதிகாலையில் உடல் சென்றடையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திலும் தமிழக அரசு அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான தகவல்களை சொல்லியிருக்கிறது. அதன் அடிப்படையில மாவட்ட நிர்வாகம் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்துடைய வருவாய் அலுவலர் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கோட்டாட்சியர் உள்ளிட்டோர் சமூகத்தில் இருக்கிறாங்க. இங்கேயே அந்த இறுதி அஞ்சலி செலுத்துவதற்கான நடவடிக்கை இருக்கிறது. தமிழக அரசின் சார்பில் குறிப்பாக உறுதியளித்துள்ள 5 லட்சம் ரூபாய், தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ள 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் குடும்பத்தினர் வழங்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 3 தினங்கள் அவர் உயிரிழந்து 3 தினங்கள் ஆன நிலையில குடும்பத்தினர் மிகவும் சுகமயமாக காட்சியளிக்கிறார்கள். ஏற்கனவே சொல்வது போல அவருடைய தாயார் தண்ணீர் மல்க பேச்சளித்திருந்தார். என் மகன் 3 தினங்களுக்கு முன்பாக என்னிடம் பேசினார். நாளை காலை தொடர்ந்து நாளை பேசுகிறேன் கூறிய நிலையில தொடர்ந்து அவரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. தீ விபத்து காரணமாக 3வது தளத்திலிருந்து கீழே குதிக்க முடியாததால் அவர்கள் உயிரிழந்ததாக அவங்க தெரிவித்திருந்தாங்க. அந்த சூழல் அந்த பகுதி முழுமையாக சுவாமயமாக காட்சியளிக்கும் வகையில அந்த குழந்தைகள் அழுவது இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரையும் அந்த கல் நெஞ்சை கரைய வைப்பதாக இருக்கிறது. இது போன்ற சூழல் அப்படிங்கிறது வந்து தமிழகத்தில் உயிரிழந்த 7 நபர்கள் அவருடைய குடும்பத்தார் மிகுந்த சோகமயமாக காட்சியளிக்கக்கூடிய நிலையில்
அவர்களுடைய உடல் அப்படிங்கிறது வந்து இன்று நள்ளிரவு முதல் அதிகாலைக்குள்ள அவர்கள் வீடுகளுக்கு சென்றடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாரியப்பன் உடல் அப்படிங்கிறது இன்னும் நேரத்தில் இந்த பகுதியில் அவர் அந்த மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அவர்கள் அந்த பகுதியினுடைய அவருடைய உறவினர்கள், அந்த மனைவி உறவினர்கள், மகள் உள்ளிட்ட அஞ்சலி செலுத்தக்கூடிய குவைத்தில் உயிரிழந்தவர்களின் உடல் கொச்சி விமான நிலையம் வந்தடைந்த நிலையில் அவரவர்களது சொந்த ஊர்களுக்கு தமிழக அரசு மூலமாக ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சிவவாணி.